ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீழத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீழத்தை பாருங்க. இந்த வீழம் மிக முக்கியமான வீழம். இந்த வீழத்திற்காக நேரம் ஒதுக்கி பாருங்க. பிஸியாக வேலையில் இருக்கும்போது, இல்லை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, இல்லை சுற்றி ஆட்கள் இருக்கும்போது இந்த வீழத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ 1 மணி நேரம் யாரும் இடையூறு செய்யாமல் இருக்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஹெட்செட் இருந்தாலும் அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த வீழத்திற்காக தனியாக நேரம் ஒதுக்கி மட்டும் இந்த வீழத்தை முழுசாக பாருங்கள். முழுமையாக கவனத்துடன் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த பயமாக இருந்தாலும் சரி, இந்த வீழத்தை நீங்கள் முழுசாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் பயத்துடைய ஆணி வேறு இதில் சொல்லியிருப்போம். பல நூற்றாண்டுகளாக இந்த பிண்டாரிகள் நம்மளை இந்த பயத்தை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக அதில் சொல்லியிருப்போம். அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ, யாரும் தொந்தரவு செய்யாத நேரம் இருக்குமோ, அப்போ மட்டுமே இந்த வீழத்தை முழுசாக பாருங்கள். இதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். மேட்ரிக்ஸ். இந்த வீழத்தில் நம்ம என்ன மேட்ரிக்ஸ் பேச போகிறோன்னா, பயம். மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம். சோக பயம், வேக பயம், ரோக பயம், ரோக பயம், போக பயம், பாரதும் பயம். Without your bow, Bill's gonna kill you. சென்ற வீழத்தில் நம்ம மேட்ரிக்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். இந்த ஆளும் வர்க்கம், இந்த பிண்டாரிகள் நம்மளை பல ட்ராப்பில் சிக்க வச்சுருப்பாங்க. அதில் ஒரு வகையை சென்ற வீழத்தில் பார்த்துருந்தோம். இந்த வீழத்தில் நம்ம பார்க்க போகிற ட்ராப் என்னென்னா பயம். 3 தூ சொல்லுவாங்க. மது, மாது, சூது. இந்த 3 முக்கியமான தூக்கள் இருக்குல்ல, இதே போன்று 3 முக்கியமான பாக்களுமே இருக்கு. பணம், பதவி, பயம். இதுலேயுமே மிக முக்கியமானது இந்த பயம். மக்களுடைய பயத்தையே இந்த பிண்டாரிகள் மக்களுக்கான ட்ராப்பாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க நீங்கள் பல வகைகளை பயப்படலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். அது என்ன விதமான பயமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் சரி, இந்த வீழத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதனுடைய தீர்வு கிடைச்சிரும். அதனால் இந்த வீழத்தை முழுசாக பாருங்கள். பயம். பயம்ன்றது நமக்கு எழக்கூடிய உணர்வுகளில் ஒன்று. கோபம், மகிழ்ச்சி, காமம், சோகம், இப்படின்னு பல உணர்வுகள் இருக்குல்ல, இதில் ஒரு உணர்வு தான் பயம். இந்த பயமானது மனிதர்களுக்கு இயற்கையாக இருக்கும் உணர்வு தான். இப்போ நமக்கு என்ன பயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வித பயம் இருக்கும். அந்த பயத்துலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா அதனுடைய மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயத்துடைய அவுட்கம்மை நம்ம பார்த்துடலாம். பயப்படுறதுனால என்ன ஆகுதுன்றதை இப்போ பார்ப்போம்.
இந்த விழியத்தை பார்த்து பலரும் பயந்துருப்பீங்க, ஒரு சிலர் பயப்படாம இருந்திருப்பீங்க. அந்த பயந்தவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விழியத்தை பாக்குறீங்க, அதை பார்த்து திடீர்னு பயப்படுறீங்க, பயம் வருது, அந்த விழியத்துல இருக்க ஏதோ ஒண்ணு நம்மளை தாக்க வருது அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துடுறீங்க. இந்த பயத்துடைய வெளிப்பாடு என்னது, அவுட்கம் என்னவா இருக்கு? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய இதய துடிப்பு அதிகரிச்சிருக்கும், பிபி பிளட் ப்ரெஷரும் அதிகரிச்சிருக்கும். அப்பனா பார்த்துக்கோங்க, சாதாரண மனதில் எழக்கூடிய ஒரு பயத்தால நம்ம உடம்புலயே மாற்றம் வருது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், சோகமா இருக்கிறது, இந்த பதட்டமா இருக்கிறது, இது போன்ற எதிர்மறை உணர்வுகளும் பயத்தால வருது. இது எப்படின்னு பாருங்க, ஒரு வேலையை துல்லியமா செய்யறோம், அப்படி செய்யும் போது பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு பயந்துட்டோம்னா அங்க பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இந்த பதட்டத்துடைய காரணம் இங்க பயமா இருக்கு. அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன், பள்ளியில ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அப்ப திடீர்னு மாணவர்கள் யாராச்சும் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்கள்ல பலருமே பயந்துகிட்டு எந்திரிக்க மாட்டாங்க, பக்கத்துல உள்ளவங்களை எந்திரிச்சு போக சொல்லுவாங்களே தவிர அந்த மாணவர்கள் எந்திரிக்க மாட்டாங்க. காரணம் ஒரு சின்ன பயம்தான். அப்புறம் கடைசியா ஏதாச்சும் ஒரு மாணவர் எந்திரிச்சிருவாங்க, ஸ்டேஜுக்கிட்டையும் போய் நிற்பாங்க. ஏதோ ஒரு சின்ன கேள்வி, ஏதாச்சும் ஒரு சின்ன கேமா தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு சின்ன கேள்வி கேட்பாங்க, இல்ல ஒரு சின்ன விளையாட்டா நடத்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமான விடயமா தான் இருக்கும். அதை செய்ய சொல்லுவாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பரிசு கொடுப்பாங்க, இல்ல கைத்தட்ட சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள்லாம் என்ன தெரியுமா தோணும், ச்சே நம்ம எந்திரிச்சு போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். வெறும் ஒரு சின்ன பயத்தால ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்க. அப்பனா பாருங்க, ஒரு நல்ல வாய்ப்பை இழப்பதற்கான காரணமும் இங்க பயமா இருக்கு. இதே போல எடுத்துக்காட்ட கொஞ்சம் பெரிய லெவல்ல பாருங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல, இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ற இடத்துல, இல்ல உங்க குடும்பத்துல, அங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு வரும். ஆனா அந்த பெரிய வாய்ப்பை வெறும் நம்ம பயத்தால விட்டுருப்போம். நமக்கு வந்த ஒரு சின்ன பயத்தால அந்த பெரிய வாய்ப்பையே இழந்திருப்போம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் தோணுதோ அதை நினைச்சு சோகப்படும். அப்பனா பாருங்க, இந்த பயத்துடைய விளைவா சோகமும் வருது. அப்பனா பல எதிர்மறையான உணர்வுகளுக்கு பயமும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் பாருங்களேன். ஒரு சிலருக்கு அதிகப்படியான நீரை பார்த்தா பயம் வரலாம், இன்னும் ஒரு சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம் வரலாம், அப்புறம் வேற ஒரு சிலருக்கு உயரத்தை பார்த்தா பயம் வரலாம், அதிக உயரமா இருக்கும் அதை பார்த்து பயப்படுவாங்க. அப்புறம் மேலும் ஒரு சிலர் அதிக கூட்டத்தை பார்த்தா பயப்படுவாங்க, அப்புறம் ஒரு சிலர் இடி சத்தத்தை கேட்டு பயப்படுவாங்க. இன்னும் பலரும் பல வகையில பயப்படுவாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த பயம் எதை நோக்கி தெரியுமா இருக்கும், மரணம். இப்ப சொன்ன எடுத்துக்காட்டெல்லாம் பாருங்களேன். அதிகப்படியான நீரை பார்த்தா பயப்படுவாங்க, காரணம் அந்த நீரால நமக்கோ இல்ல பிறருக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ மரணம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் இருட்டை பார்த்தா பயப்படுவாங்க, அதுல இருந்து பேய் வந்து நம்மளை தாக்கிருமோ, நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் உயரத்தை பார்த்தா பயந்துருவாங்க, உயரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் பெரும்பாலானோர் இந்த உலகை ஆளும் வர்க்கமான பிண்டாரிகளை எதிர்க்காமல் இருப்பதற்கான காரணமும் இந்த உயிர் பயம்தான். ஐயோ இவங்களை நம்மளை எதிர்த்தா நம்ம உயிர் போயிடும், இல்ல நம்ம உறவினர்கள் இல்ல நம்மளை நம்பி இருக்கிறவங்களுடைய உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற இந்த உயிர் பயம் தான் பெரும்பாலானோருக்கு இருக்கு. இப்ப நம்ம பயத்தின் விளைவா என்னென்னலாம் பார்த்துருக்கோம், எதிர்மறையான உணர்வுகள் வரும்னு பார்த்தோம். ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், சோகம், பதட்டம், இது போன்ற உணர்வுகளும் பயத்தால் எழுன்றதை பார்த்தோம். பல வாய்ப்புகள் பறிக்கப்படுன்றதை பார்த்தோம். இதுவும் பயத்தின் விளைவுகள் தான். உயிர் பயம், உயிர் போயிருமோன்ற அச்சம், இதுதான் பெரும்பாலான பயத்திற்கு காரணமாகவும் இருக்கு. இப்போ இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது? எல்லா விதமான பயத்திற்குமே மூலம்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு மூலம் தான் எல்லா விதமான பயத்திற்குமே காரணமாக இருக்கும். அந்த மூலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான தீர்வும் நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த பயமா இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பயத்திற்குமே மூலம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, இப்ப நம்ம எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதிக தண்ணியை பார்த்தா பயம். ஏன் பயம் வருது? அந்த தண்ணியால நமக்கோ இல்ல பிறருக்கோ பாதிப்பு வந்துருமோ, உயிர் போயிருமோ அப்படின்ற பயம் தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இந்த பயத்துடைய மூலம் என்னது? அந்த தண்ணியால நமக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற எதிர்காலத்தை பற்றின எதிர்மறை எண்ணம் தான். அந்த தண்ணியால பாதிப்புலாம் வரல, எங்க அந்த நீரால பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு எதிர்மறை எண்ணம் தான் அந்த பயத்தின் காரணமாவே இருக்கு. இப்ப இந்த விழத்துல வர நீரை பாருங்களேன். இந்த நீரை அந்த சின்ன ஆமைக்கு கொடுக்குறாங்க. நீரை குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத பாருங்களேன். I know he looks like he wants to bite me, but I'm just saying that he's thirsty.
இப்போ இந்த விழத்தை பார்த்த பெரும்பாலானோருக்கு பயம் வந்திருக்கும். இந்த பயத்துடைய காரணம் என்ன, மூலம் என்ன, எங்கே அந்த ஆமை நம்மளை கடிச்சிட போதோ அப்படின்ற ஒரு எதிர்மறை எண்ணம், அந்த எண்ணத்தால் நமக்கு பயம் வருது. எப்படி நம்ம ஃபோனில் லேப்டாப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்குறோம், இதில் உண்மையான ஆமை இல்லை, இதை விட்டு வெளியே வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்ம மனமானது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குது. அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடாக தான் பயம் உருவாகுது. இப்போ இருட்டா பார்த்தா பயம்னு சொல்கிறோம்ல, எதனால் பயம்? அந்த இருட்டிலேருந்து ஏதாச்சும் வந்து நம்மளை தாக்கிருமோ அப்படின்னு எதிர்காலத்தை பற்றின எதிர்மறை எண்ணத்தால் தான் பயமே. நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், யாராச்சும் அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருப்பாங்களே, எதிர்மறை எண்ணத்தோடையே இருப்பாங்களே, எது சொன்னாலும் நெகட்டிவாகவே யோசிப்பாங்களே, அவங்களாம் யோசிச்சு பாருங்கள், அதிகமாக பயப்படுறவங்களா இருப்பாங்க. யாரெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக வெளிப்படுத்திட்டே இருக்காங்களோ அவங்க இயல்பிலேயே அதிகமாக பயப்படுறவங்களா இருக்காங்க. காரணம் அந்த எதிர்மறை எண்ணத்தால் தான். அப்புறம் யோசிச்சு பாருங்க, நல்லா பாசிட்டிவாக இருப்பாங்களே, அப்படி எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களே, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பாருங்க, அவங்களுக்குலாம் பயம் கம்மியாக இருக்கும். நம்மளுடைய சித்தர்கள், கடவுளர்கள்லாம் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க, அவங்களுக்குமே பயம் இருக்காது. அப்போ இங்கே பயத்துடைய மூலம் என்னவா இருக்குது? எதிர்மறை எண்ணங்கள். உங்களுக்கு என்ன பயமாக இருந்தாலும் சரிங்க, அதனுடைய மூலம் இது ஒன்று தான், எதிர்மறை எண்ணம். இப்போ நம்ம பயத்துடைய மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி பயத்துலேருந்து மீண்டு வரதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நல்லாவே தெரிஞ்சுக்கணும், இந்த பயமானது இயல்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கக்கூடியது தான். இதனுடைய அளவு தான் மாறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக பயப்படுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, பயம் முழுசாக கெட்டது கிடையாது. பயத்தால் நல்லதுமே நடக்கும். குழந்தைகள்கிட்டலாம் பெரியவர்கள் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? தப்பு செஞ்சனா சாமி வந்து கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுமே ஒவ்வொரு முறையும் தவறு செய்வதற்கு முன்பு பயப்படும். சாமி கண்ணை குத்திருமோ அப்படின்னு நினச்சி பயந்து பல தவறுகளை செய்யாமையும் இருக்கும். அப்போனா இங்கே பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பயம் இது பொய்யான பயம்தான். எந்த சாமியும் வந்து கண்ணை குத்த போறதில்லை. ஆனால் இந்த பயமானது பல தீய செயல்கள் செய்வதை தடுத்திருக்கு. இந்த பயத்தினால குழந்தைகள் தவறு செய்யாம இருக்கு. அதே போல அம்மா அப்பா அடிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம், இதுவும் நல்ல பயம்தான். இந்த பயத்தால குழந்தைகள் தப்பு செய்யாம இருக்கும். அப்பனா பாருங்க, பயத்தால நல்லதுமே ஏற்படுது. இப்ப வெளியில பைக்ல போறோம்னு நினைச்சுக்கோங்க, ஹெல்மெட் போட்டு போகணும்னு தோணும். காரணம் என்ன? சேஃப்டிக்காக. அதாவது பெரிய ஆக்சிடென்ட் ஆனாலும் அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக. இந்த பயத்தின் விளைவு தான் அந்த எண்ணம் தோன்றதும், ஹெல்மெட் போடணுன்ற எண்ணம் தோன்றதுக்கான காரணமும் இந்த ஒரு பயத்தின் விளைவு தான். நமக்கு ஏதாச்சும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தின் விளைவு தான். அதனாலே பலருமே நம்மக்கிட்ட ஹெல்மெட் போட்டு போப்பா, பார்த்து போப்பான்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல பயம்தான். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, சவுதியிலலாம் பெண்களை தொட்டா என்ன பனிஷ்மெண்ட்ன்றது நம்மள பலருக்குமே தெரியும். கொடூரமான தண்டனைகள் இருக்கும். இந்த கொடூரமான தண்டனைகளுக்கு பயந்துக்கிட்டு பலரும் அந்த தவறை செய்யாமல் இருப்பாங்க. அப்போனா பயத்தால் ஒரு நல்லது நடக்குதுன்னா, பல தவறுகள் தவிர்க்கப்படுதுன்னா அந்த பயம் நல்ல பயம்தான். அப்போனா நமக்கு இங்கே என்ன தெரிய வருதுன்னா, பயத்தால் நல்ல விடயங்களும் நடக்கும். பயத்தை முற்றும் முழுதாக நம்ம தவிர்த்திடக்கூடாது. இப்போ நம்ம தேவையற்ற பயங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து எப்படி மீண்டு வரதுன்றதை பார்ப்போம். பெரும்பாலான பயங்கள் தேவையற்ற பயங்கள் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இருட்டு பயம் எடுத்துப்போமே. இந்த இருட்டை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அந்த இருட்டிலேருந்து ஏதாச்சும் பேய் வந்து நம்மளை தாக்கிடுதோ அப்படின்னு நினச்சி நம்ம பயப்படுறோம். சரியா? நமக்கெல்லாம் பேய் பயம் இல்லை, இருட்டில் தான் பயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா படங்கள்லையும் இருட்டில் பேய்கள் வரும்ல. அதே கொடூரமான பேய்கள்லாம் நல்லா மத்தியான நேரத்தில் நல்லா வெயிலில் வந்து ரோட்டில் வந்து நிற்கிது. கூட்டமாக மக்கள் இருக்காங்க, அங்கே அந்த பேய்கள்லாம் இருந்தால் நமக்கு பயம் வருமா? வரவே வராது. அப்போ நம்ம இங்கே பயம் வந்து அந்த பேய்களுடைய மேக்கப்னாலையும் அந்த இருட்டுனாலையும் தான் பயம். அதுக்கப்புறம் முக்கியமாக பிஜிஎம், பேய் படங்கள்லாம் சத்தம் இல்லாமல் பாருங்கள், பயம் அதிகமாக இருக்கவே இருக்காது. முதல்ல இந்த பேய்களுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமா? அவசியமே இல்லை. தமிழர்களே காத்து கருப்பு வழிபாடு அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இறந்தவர்கள் கருப்பாக மாறிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லி வழிபடுற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் யாராச்சும் ஒருத்தர் மன வலிமை மிக்கவர்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? மனதளவில் பலவீனமானவர்களுக்கு தான் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் மன வலிமை மிக்கவர்கள் ஆயிட்டீங்கன்னா உண்மையாகவே தீய சக்தி உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அந்த தீய சக்திகளால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு விதமான தேவையற்ற பயம். இது போன்ற பல தேவையற்ற பயங்களை நினச்சி நம்ம வாழ்நாள் முழுக்க பயந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தேவையற்ற பயத்தில் இருந்தெல்லாம் எப்படி வெளிவரதுன்றதை பார்ப்போம். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பயத்துடைய மூலம் எதிர்மறை எண்ணங்கள். ஒரு எதிர்மறை எண்ணத்தால் தான் இங்கே பயமே உருவாகுது. அப்போ இந்த எதிர்மறை எண்ணத்தை நம்ம போக்கிட்டோன்னா பயம் போயிடும். இது எப்படி பண்ணுன்றதை பார்ப்போம். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, எப்பயுமே எதிர்மறையாக பேசுகிறவங்க, எதிர்மறை எண்ணத்தோடையே இருப்பவங்க, அவங்களுக்கு அதிகமாக பயம் இருக்கும். இன்னொரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறவங்க,
நேர்மறையாக பேசுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படாதவங்களா இருப்பாங்க. நம்ம சித்தர்கள் கடவுளர்கள்லாம் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. இப்போ 2 பேருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? 2 பேருக்குமே எதிர்மறை எண்ணங்கள் வரும். நம்ம மனம் விழயங்கள்லாம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த விழயங்கள்லாம் பாருங்க. நாம வேற, நம்ம மனம் வேற. நம்ம அனுமதி இல்லாமையும் நம்ம மனதால இயங்க முடியும். நம்ம கண்ட்ரோலை மீறியுமே நம்ம மனமால இயங்க முடியும். இப்போ நமக்கு ஒரு எண்ணம் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணத்தை நாமளே உருவாக்குறோமா, நம்ம மனமே உருவாக்குதான்றதை பார்க்கணும். நமக்கு எழக்கூடிய பெரும்பாலான எண்ணங்கள் நாம உருவாக்குறதே இல்லை, நம்ம மனம் தான் தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கு. இந்த நாம வேற நம்ம மனம் வேறன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த பயத்திலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த 2 பேர் சொன்னோம்ல, ஒருத்தர் அதிகமாக நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்காரு, நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காரு, அதிகமாக பயத்தில் இருக்காரு. இன்னொருத்தவங்க எப்பயும் பாசிட்டிவாகவே இருக்காங்க, ரொம்ப நேர்மறையாக பேசுவாங்க, பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்போ சொன்ன இவங்க 2 பேருக்குமே எதிர்மறை எண்ணங்கள் வரதான் செய்யும். அதாவது இந்த 2 பேருடைய மனமுமே எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்களுடைய மனம் உருவாக்குற எதிர்மறை எண்ணங்களை இவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்க உள்வாங்கிக்கிறாங்க. ஆனால் இவங்க மனம் உருவாக்குற எதிர்மறை எண்ணங்களை இவங்க உள்வாங்கிக்க மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். இங்கே நம்ம எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனம் உருவாக்குது இல்லை, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அதை உள்வாங்காமல் இருந்தாலே போதும். எல்லாருக்குமே இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கண்டுக்கிறதும் கண்டுக்காமல் இருக்கிறதும் தான் நம்மளுடைய வேலை. நம்ம பைக்கில் போயிட்டே இருப்போம், டக்குன்னு அந்த ஸ்ட்ரீட் லைட் நம்ம தலையில் விழுந்தா எப்படி இருக்கும், இல்லை பைக்கு ஸ்கிட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த எதிர்மறை எண்ணம் நம்ம மனம் உருவாக்கும். நல்லா மழை பெய்யும் போய் இடி இடிக்கும், அந்த இடி நம்ம தலையில் தான் விழுமோன்னு சொல்லி நம்ம மனமானது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். ஆனால் அதை நம்ம உள்வாங்கிக்கிறோமா இல்லையா, இதுதான் முக்கியம். இந்த அதிகமாக பயப்படுறவங்க அதை உள்வாங்கிக்கிறாங்க, அதிகமாக பயப்படாதவங்க அந்த எண்ணத்தை அப்படியே கடந்து போயிடுறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம எல்லாருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம கண்டுக்காமல் இருந்தாலே நமக்கு பயம் வராமல் இருக்கும். அது எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்னா, நாம வேற நம்ம மனம் வேறன்ற ஒரு புரிதல் உண்டானாலே நம்மளால கண்டுக்காமல் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணம் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இது என் மனசு உருவாக்குச்சுப்பா, நான் உருவாக்கல அப்படின்ட்டு கண்டுக்காமல் போயிடுவீங்க. நாம வேறு, நம்ம மனம் வேறு. நம்ம அனுமதி இல்லாமையே நம்ம மனம் தான் தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கண்டுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம தவம் செய்யும் போது கூட இந்த புரிதல் அதிகமாக உண்டாகும். ஏன்னா நம்ம தவத்தில் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனம் பேசிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுன்ற அவசியமே இல்லை. நம்ம மனம் உருவாக்குற எண்ணங்களை உள்வாங்கிக்காமல் இருந்தாலே தானாக அதை கடந்து போயிடும். நம்ம பயத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு இப்போ சொன்னது ஒரு வகையான வழி. மேலும் ஒரு சில நுணுக்கங்களை சொல்கிறோம் பாருங்க. நம்ம பயம் எதனால் உருவாகுது? எதிர்மறை எண்ணங்களால். அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்களால் உருவாகிற பயத்தை போக்குறதுக்கு நம்ம நேர்மறை எண்ணங்களை புகுத்தலாம். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இருட்டு பயம், பேய் பயம் எடுத்துப்போமே. வீட்டில் தனியாக இருக்கும், யாருமே இல்லை, பேய் பயம் வருது, இருட்டு பயம் வருது, யாரோ இருக்காங்களோ, யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, இப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உங்கள் மனசு உருவாக்கிட்டே இருக்கும். அதை உள்வாங்கிக்காமல் இருந்தாலே நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிருவீங்க. ஆனால் பலருக்குமே இந்த புரிதல் உடனே வந்துடாது, அதனால அதை உள்வாங்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணலான்னா, நேர்மறை எண்ணங்களை அதிகமாக போடலாம். இப்போ அதே எடுத்துக்காட்டு பாருங்கள், இரவில் நீங்கள் தனியாக இருக்கும்போதோ இல்லை ஒரு பேய் படம் பார்த்துட்டு தூங்கும் போதோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால தான் பயம் உருவாகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாசிட்டிவான விடயங்களை பார்க்கணும். டிவிலையோ இல்லை யூடியூப்லேயோ நல்ல ஒரு காமெடி ப்ரோக்ராமை பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு பாடல்களை கேட்கலாம், இனிமையான பாடல்களை கேட்கலாம். இது போன்று நேர்மறையான எண்ணங்களை நம்ம வலிந்து திணித்தால் கூட இந்த பயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். நமக்கே நல்லா தெரியும், பயத்தில் பலருமே சாமி பாட்டுலாம் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நேர்மறை எண்ணங்களை அவங்க உருவாக்குறாங்க. அந்த சாமி பாடல்கள் பாடும்போது நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். அதனால இந்த எதிர்மறையான எண்ணங்கள் கம்மியாக ஆரம்பிக்கும், பயமும் கம்மியாகும். அப்போ இந்த டெக்னிக் என்னது? எதிர்மறையான எண்ணங்களால் பயம் உருவாகுச்சுன்னா அதை போக்குறதுக்கு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கணும். அப்படி பண்ணோன்னா பயம் தானாக போயிடும். அப்புறம் இந்த மாந்திரீக பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, பில்லி சூனியம், பிளாக் மேஜிக், இதிலெல்லாம் பலரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம தனியாக ஒரு விழயத்தில் பார்த்துடலாம். இப்போதைக்கு இது ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த விழயத்தில் சொல்லப்படுற இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கான தீர்வு கிடச்சிரும். இந்த மாந்திரிகம், பிளாக் மேஜிக் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் என்னதுன்றதை பற்றி பின்வரும் காலங்களில் ஒரு தனி விழயத்தில் தெள்ளந்தெளிவாக சொல்லிடுறோம். பயத்தை போக்குறதுக்கு இன்னொரு டெக்னிக் பாருங்களேன், இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். காமிச்சோல்ல அந்த விழயத்தை இப்போ போட்டு காமிக்க போகிறேன். இப்போ 2வது விழயம் ஒன்று இருக்குல்ல, அதை பாருங்களேன்.
I know he looks like he wants to bat me, but I'm just saying that he's thirsty. இப்போ இந்த 2 விழியத்தையும் திருப்பியும் பாருங்களேன். I know he looks like he wants to bat me, but I'm just saying that he's thirsty. But I'm just saying that he's thirsty. Just saying that he's thirsty. இப்போ இந்த 2 விழியத்தையும் முதல்ல பார்க்கும்போது பெரும்பாலானோர் பயந்துருப்பீங்க. ஒரு சிலர் பயப்படாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த விழியத்தை கவனம் செலுத்தாமல் பார்த்துருப்பீங்க, இல்லை ஏற்கனவே இந்த விழியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எச்சரிக்கையோடையே பார்த்துருப்பீங்க. அதனால் பயம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோருக்கு பயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதை இப்போ மீண்டும் மீண்டும் போட்டு காமிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பெரும்பாலானோருக்கு உள்ள அந்த பயம் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, எதிர்மறை எண்ணம் கம்மியாயிருச்சு. ஏதாச்சும் வந்துருமோ, நம்மளை கடிச்சிருமோ, நம்மளை தாக்கிருமோ அப்படின்ற எதிர்மறை எண்ணத்தால் தான் இதை பார்த்து பயந்தோம். ஆனால் இப்போ இதை மீண்டும் மீண்டும் காமிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இதனால ஒன்றும் ஆகாதுப்பா, இதெல்லாம் நம்ம தாக்காதுப்பான்னு பாசிட்டிவ் தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எதிர்மறை எண்ணத்தால் தான் பயம் வரும். இப்போ அந்த எதிர்மறை எண்ணம் போயிடுச்சு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அது சம்மந்தப்பட்டு மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கையில் அந்த பயம் போயிடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், பெரும்பாலானோர் எல்லாருக்கும் சுடுகாட்டு பயம்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் இருக்க வெட்டியானும் சரி, இல்லை சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே வீடுகள் இருக்கும், கடைகள் இருக்கும், அவங்களும் சரி பயப்படாமல் தான் இருக்காங்க. அப்போ இது காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் அதை பார்க்க அவங்களுக்கு அதை பற்றின பயம் போயிடும். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பசங்க ட்ரெயினில் தொங்கிட்டே போவாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் இந்த பசங்களுமே பயந்துருப்பாங்க. ஆனால் அதை திருப்பி செய்யும்போது அவங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. அதனால் பயப்படாமல் இப்படி தொங்கிட்டு வருவாங்க. ஆனால் முன்பே சொல்லியிருந்தோம்ல, பயத்தில் நல்ல விடயங்களும் நடக்கும். அந்த நல்ல பயத்தில் ஒன்று தான் இந்த மாதிரி தொங்கக்கூடாதுன்ற ஒரு பயம். அப்போ இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பயம் தேவை. அந்த நல்ல பயம் இருந்தால் தான் நம்ம இப்படிலாம் பண்ணாமல் இருப்போம். அப்போ இப்போ சொன்ன டெக்னிக்கில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எதை நினச்சி பயப்படுறோமோ அதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போதோ, இல்லை அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும் போதோ நமக்கு அதை பற்றின பயம் போயிடும். இப்போ இந்த நாயை பாருங்களேன். இந்த நாய்க்கு தண்ணினா பயம். ஆனால் எப்போ இது தண்ணியில் இறங்கிருச்சோ அதனுடைய பயம் போயிடும் பாருங்களேன். இது போல தான் மனிதர்களும். அதிக தண்ணியாக பார்த்தா பயம் இருக்குல்ல, அவங்க தினம் அதிக தண்ணியாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். மீனவர்கள்லாம் தினம் அதிக தண்ணியை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கடல் தண்ணி. அதனால் அவங்களுக்கு அந்த பயமே இருக்காது. உங்களுக்கு எந்த பயமாக இருந்தாலும் சரி, மீண்டும் அதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, தேடும்போது, மீண்டும் அதில் அனுபவம் பெறும்போது உங்களுக்கு அதில் இருக்க பயம் போயிடும். இப்போ பயத்தை போக்குறதுக்கான 3 வகைகள் பார்த்துடணும். அதை இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம். முதல் வகை பார்த்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கிக்காமல் இருக்கிறது. எல்லாருக்குமே எதிர்மறை எண்ணங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் உள்வாங்கிக்காமல் கண்டுக்காமல் கடந்து போயிடணும். இந்த டெக்னிக் எப்போ பயன்படும்னா, பயம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை பயன்படுத்திக்கலாம். இப்போ பயம் உருவாயிருச்சு, இப்போ நீங்கள் பயத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் 2வது டெக்னிக்கை பயன்படுத்தலாம். அதாவது எதிர்மறை எண்ணங்களால் தான் பயம் வருது, அதை போக்குறதுக்கு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல இனிமையான பாடல்களை கேட்கலாம், நல்லா சிரிப்பு வர மாதிரியான காமெடி விழயங்கள்லாம் பார்க்கலாம். இப்படிலாம் செய்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறது கம்மியாகிட்டு நமக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும், பயம் போயிடும். இந்த 2வது வகை பயம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாட்பட்ட பயங்கள் இருக்குல்ல, தேவையற்ற பயங்கள், காலங்காலமாக பயந்துட்டு இருப்பீங்க, அது போன்ற பயங்களை போக்குறதுக்கு இந்த 3வது வகையான டெக்னிக்கை பயன்படுத்தலாம். அதாவது நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை நோக்கி செல்லுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, உயரம்னாலே பயமாக இருக்குன்னா, அந்த பயத்தை போக்கி ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னா தினம் உயரத்தில் இருக்கிற மாதிரியான விழியங்கள்லாம் பாருங்கள். கொஞ்சமாக உங்களுக்கான பயம் கம்மியாகும். இது போன்று உங்களுக்கு எதை நோக்கி பயம் இருக்கோ அதை நீங்கள் திருப்பி பார்க்க அதில் அனுபவங்களை பெறும்போது உங்களுக்கு அதை பற்றின பயம் போயிடும். இப்போ இந்த 3 வகைகள் சொன்னோம்ல, இதை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வச்சு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் உங்களுக்கு எந்தவித பயமாக இருந்தாலும் இப்போ சொன்ன இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்து மீண்டு வரலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் என்னதுன்னா, இப்போ சொன்ன இந்த 3 வகையான டெக்னிக்கையும் சேர்த்து பண்ணலாம். அதையும் சேர்த்து பண்ணணும். இந்த பிண்டாரிகள் காலங்காலமாக நம்மளுடைய எமோஷன்ஸில் விளையாடுறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துகிறாங்க, நம்மளுடைய உணர்வுகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த மேட்ரிக்ஸ் வலையிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அதாவது நம்ம மனதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பயத்தை எடுத்துப்போமே. இந்த பிண்டாரிகள் நினச்சா பயத்தை உருவாக்கிடுவாங்க. திடீர்னு ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போட்டு ஏதோ ஒரு கொடிய நோய் பரவிட்டு இருக்கு, பலரும் மரணிக்கிறாங்க அப்படின்லாம் மீண்டும் மீண்டும் டிவியில் காமிச்சாங்கனாலே போதும், நம்மள பெரும்பாலான மக்கள் பயந்துருவாங்க. போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நியூஸ் சேனலில் போட்டாங்கனாலே மக்கள் பயந்துரும். அது உண்மையோ பொய்யோன்னெலாம் தெரியாது, வெறும் மீடியாஸை வச்சு மக்களை பயன்படுத்துகிறாங்கல்ல, மக்களின் மனநிலையை சுலபமாக மாற்றிடுவாங்க. இப்போ இந்த 4வது வகையான டெக்னிக் என்னதுன்னா, நம்ம மனதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். நம்மளே நம்மளுடைய மனநிலையை மாற்றி பார்க்கணும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த முதல் சொன்ன அந்த 3 வகையான டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அதை மொத்தமாக சேர்த்து செய்யணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எதை பார்த்தா அதிகமாக பயமோ அந்த விஷயத்தை போய் பாருங்கள். பயம் உருவாகும். அந்த பயம் எப்படி உருவாகுதுன்றதை கவனிங்க. எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும், அதனுடைய தொடர்ச்சியாக பயம் உருவாகும், அதை கவனிங்க. உங்களுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை கவனிங்க. இதய துடிப்பு அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு வேர்க்கும், இது போன்றெல்லாம் நடக்கும். உங்கள் உடல்ல நடக்கிற மாற்றங்களை கவனிங்க. இப்போ நீங்க பய உணர்வுல இருக்கீங்க, அதுவும் நீங்களா வாலண்டியரா உருவாக்கி இருக்கீங்க. இப்போ நீங்க உங்களுடைய பய உணர்வை மாற்ற போறீங்க. முன்பு 3 வகையான டெக்னிக் சொல்லியிருந்தோம்ல. முதல்ல எதிர்மறை எண்ணங்களை அலோவ் பண்ணக்கூடாது, உள்வாங்கிக்க கூடாது, அது இயல்பா எல்லாருக்கும் வருதுதான். அதுக்கப்புறம் நேர்மறை எண்ணங்களை புகுத்தணும். சிரிப்பு வர மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம், இல்ல மெலோடியான பாடல்களை கேட்கலாம், இல்ல பக்தி பாடல்களை கேட்கலாம், இல்ல வரலாறு சார்ந்த விஷயங்கள், அது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலை மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வகை என்னது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தோம்ல, அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்க பயம் போயிடும். இவ்வளோதாங்க இந்த டெக்னிக். நீங்களே உங்களுக்குள்ள பயத்தை உருவாக்குறீங்க, நீங்களே அந்த உணர்வை மாற்றிக்கிறீங்க. இது எப்படின்னா, இந்த தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்குறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போடும்போது இந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல தான் இப்போ சொன்ன இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண நீங்களே பயத்தை உருவாக்குறீங்க, நீங்களே அதுலேருந்து மீண்டு வரீங்க. இப்படி நீங்கள் பண்ண உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க. இக்கட்டான சூழ்நிலைகளில் பயம் உருவாகும் போது உங்களால் சுலபமாக உங்கள் பய உணர்வை வேற உணர்வாக மாற்றிட முடியும். அதனால பய உணர்வுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியுமே செஞ்சு பாருங்க. நீங்களே பயத்தை உருவாக்குறீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து, அப்புறம் அந்த பயத்தின் விளைவுகளை கவனிக்கிறீங்க. பயத்தினால உங்கள் உடம்புல என்ன ஆகுது, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மீண்டும் சாதாரண மனநிலைக்கு திரும்பிடுறீங்க. இதுதான் இந்த பயிற்சி. இப்போ நம்ம இதுவரையும் இந்த பார்த்த பயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயங்கள். இந்த பயங்களுக்கெல்லாம் நம்ம தீர்வுகள்லாம் சொல்லிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்துக்கு பார்த்தோன்னா இந்த தீர்வுகள்லாம் பொருந்தாது. அதுதான் அசம்பாவிதங்களின் பயம், இக்கட்டான சூழ்நிலைகளில் வரக்கூடிய பயம். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கீங்க, ஃப்ளைட்டில் இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சுன்னு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தில் போயிட்டு இப்போ சொன்ன இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியாது. பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்க முடியாது, அதை நம்மளால் கடந்து செல்ல முடியாது. நான் போய் பாட்டு கேட்குறேன், மியூசிக் கேட்குறேன், பயத்தை போக்கிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. இந்த பயம் மிகவும் வித்தியாசமானது, இக்கட்டான சூழ்நிலைகளில் வரக்கூடிய பயம். இந்த பயத்துக்கான தீர்வுகளுமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விடயங்கள் தான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பயம் எழுதலை, அந்த பயத்தை நம்ம தடுக்கக்கூடாது, அந்த பயத்தை நம்மளால் தடுக்கவும் முடியாது. அடுத்து பார்த்தோன்னா, இந்த பயத்தால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத நல்ல செயல்களை செய்ய முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் போர் நடந்துச்சு. இந்த பிண்டாரிகள் அதை ராமாயணம் பாணியில் நடத்தணும்னு திட்டமிட்டாங்க. அது நடக்கணும்னா உண்மையான ராவணன் தேவைங்க. ஒரு தமிழன் உண்மையிலேயே எழுந்து மக்களை காக்கிறதுக்கு வரணும். அந்த இடத்துல போலிகளெல்லாம் உருவாக்க முடியாது, அவங்களால நிலைச்சு நிற்க முடியாது. அப்போ உண்மையாக ஒருத்தன் வரணும்னா இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, மக்களை உச்ச கட்டத்தில் துன்புறுத்தினாங்க. என்னெல்லாம் செஞ்சு பயன்படுத்த முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் உச்சகட்ட பயத்திலிருந்து வெளியாகி வந்தவர் தான் மேதகு அவர்கள். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி தன் குழந்தை காருக்கு அடியில் மாட்டிக்கிட்டதுனால அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த காரையே தூக்கிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிருப்பாங்க. அப்போ இதுலேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உருவாகிற பயத்தால் நமக்கு அதீத ஆற்றல் கிடைக்கும். இந்த ஆற்றலை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். இப்போ முதல் சொன்ன எடுத்துக்காட்டே பாருங்கள். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க, இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே பயம் எழும். அந்த இடத்துல யாரும் பயப்படாதீங்கன்னு சொன்னாலும் கூட பயம் எழதான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்க முடியுமா? அவ்வளோதான் போச்சு, இனிமேல் அவ்வளோதான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படி எதிர்மறையாக நினச்சிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக நம்மளால் துரிதமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தோன்னா நம்மால் பல அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா அந்த பயத்தினால நமக்கு அதீத ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை நெகட்டிவாக எதிர்மறையாக நினைக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் அதை வச்சு எப்படி நல்லது செய்கிறதுன்னு யோசிச்சோன்னா நமக்கான தீர்வுகளும் கிடைக்கும்.
அதனால் இப்போ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் வரக்கூடிய பயம், இந்த பயத்தப்ப எதிர்மறையாக நினச்சிட்டு உட்காந்துருக்காம, சோகமாயிடாம, இல்லை பதட்டம் ஆயிடாம எப்படி பிரச்சனையை தீர்க்கலான்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் தீர்க்க முடியும். இப்போ நம்ம கடைசியாக மிக முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம், உயிர் பயம். இந்த பயத்தை வச்சு தான் இந்த பிண்டாரிகள் நம்மளை பல நூற்றாண்டுகளாக அடிமைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் நம்ம காலங்கள் பின்னோக்கி போகணும். யூதர்கள் இயல்பிலேயே சூழ்ச்சி குணமுடையவர்கள், உலகம் முழுக்க பல நாடுகளில் சூழ்ச்சி செஞ்சு அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். யூதர்களுக்கு தமிழர்களும் நம் தமிழ்நாடும் தான் மிகப்பெரிய டார்கெட்டாக இருந்திருக்கு. காரணம், தான் கடவுளின் பிள்ளைகள்னு நினச்சிட்டு இருந்தவங்க, தான் அறிவாளிகள் நினச்சிட்டு இருந்தவங்க இங்கே தமிழ்நாடு பக்கம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது, அவர்களை விட பன்மடங்கு நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கவங்க தமிழர்கள். குமரி கண்ட அழிவிலிருந்து இந்த யூதர்கள் மட்டும் தப்பிக்கல, தமிழர்களுமே தப்பிச்சிருக்காங்க. ஆனா யூதர்கள் இன்னும் காட்டு மிராண்டி கூட்டங்களாவே இருந்திருக்காங்க. தமிழர்களை பார்த்தோம்னா செழிப்பான நிலப்பரப்புல விஞ்ஞானத்துல அபார வளர்ச்சி கண்டு பிரம்மாண்டமான நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை பார்த்த யூதர்களுக்கு தமிழர்களை வீழ்த்தணுன்ற ஒரு சூழ்ச்சி குணம் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு நிலப்பரப்பு தனக்கு சொந்தமாக்கிக்கணும்ன்ற ஒரு ஆசையும் வந்துச்சு. அப்படி வந்த முதல் யூதன் தான் ராமன். ராமன் மட்டும் வரல, ராமனின் தலைமையில ஒரு கூட்டமே வந்திருக்கும். ராவணிய போர் நடந்தது, ராமன் வீழ்த்தப்பட்டான். மீண்டும் சில காலங்களுக்கு அப்புறம் சகுனியின் தலைமையில யூதர்கள் தமிழ்நாட்டுல குழப்பத்தை உண்டாக்குனாங்க, போர் உண்டாக்குனாங்க. அந்த போர்லயுமே யூத தரப்பு வீழ்த்தப்பட்டது. அதுதான் மகாபாரத போர். ஆனா இதுக்கப்புறம் நடந்த போர் தான் மிக முக்கியமான போர், கலவர யுத்தம். பரசுராமனின் தலைமையில பல சூழ்ச்சிகள் செய்து தமிழர்கள் வீழ்த்தப்பட்டனர், தமிழ்நாட்டையும் கைப்பற்றினர். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இங்க தமிழர்கள் விஞ்ஞானத்துல சிறந்தவர்கள்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழர்களின் அனைத்து விதமான விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் அழித்தார்கள். இப்போ நம்ம கூட பார்க்கலாம், ராஜராஜ சோழன் சொல்றோம், பெரிய மன்னர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய அரண்மனைகளே எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. பேர்பட்ட அரண்மனைகளையே இல்லாம ஆக்கியிருக்கவங்க இதே போலதான் நம்மளுடைய தொழில்நுட்பங்களையும் தடையமே இல்லாம அழித்தார்கள். இப்பேற்பட்ட அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை அடக்கி ஆளணும்னா அவங்களுக்கு பயத்தை காட்டணும். அப்படிதான் இந்த உயிர் பயத்தை இந்த கலவர யுத்தத்துல காமிக்க ஆரம்பிச்சாங்க. கடவுளாக போற்றி வணங்கக்கூடிய சித்தர்களெல்லாம் கழுவேற்றம் பண்ணாங்க. மக்களுக்கு பிரச்சனைகள் வந்தா தீர்வு கொடுப்பவர்கள் தான் சித்தர்கள். தமிழர்களும் சித்தர்களை உயர்ந்த நிலையில வச்சிருந்தோம். ஆனா அப்பேற்பட்ட சித்தர்களெல்லாம் கழுவேற்றம் பண்ணாங்க. அதுவும் நேரடியாலாம் இல்லை, பல சூழ்ச்சிகள் செஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க தெய்வமாக போற்றி வணங்குறவங்க, உயர்ந்த நிலையில் வச்சிருக்கவங்க, அப்பேற்பட்ட சித்தர்களை கொடூரமாக கொல்லும் போது மக்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அது மட்டும் பண்ணலை, அதற்கு மேலேயும் ஒன்று பண்ணாங்க. இங்கே தமிழர்களுடைய விஞ்ஞான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அழிச்சாலும் கூட அது குழந்தைகள் மூலம் பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா குழந்தைகள் சும்மா இருக்க மாட்டாங்க, பேசும்போது விளையாடும் போது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இங்க குழந்தைகளை தடுக்கணும். அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உயிர் பயத்தை ஏற்படுத்தினாங்க. சித்தர்களை கழுவேற்றி கொண்ட மாதிரி குழந்தைகளையுமே கொடூரமாக கொண்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆசையா பெற்றெடுத்த குழந்தைகளை கழுவேற்றம் பண்றது, நரபலி கொடுக்கறது, குழந்தைகளின் கறியை சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்த மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் உயிர் பயத்தை காமிச்சு தான் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க. அன்றிலிருந்து இன்று வரையும் இந்த உயிர் பயத்தை வைத்து தான் நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உயிர் பயம்னா என்னது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு எதிர்மறையான எண்ணம் உருவாகும்ல, அந்த எண்ணம் உருவானதுக்கப்புறம் பயம் வரும். இருட்டை பார்த்தா எதிர்மறையான எண்ணம் உருவாகும், பேய் வந்துட்டு நம்மளை தாக்கிருமோன்னு. ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே போய் நின்னாதான் தெரியும் அங்கே ஒன்றுமே இருக்காது. நம்ம மன தைரியத்தோடு இருக்கும்போது எதுவுமே நம்மளை தாக்காது. ஆனால் இந்த பிண்டாரிகள் காட்டுற உயிர் பயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இந்த பிண்டாரிகளை எதிர்த்து நம்ம சண்டை போட போனோன்னா இவங்க நம்மளுடைய உயிரை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க மேலே இந்த ஒரு பயம் வரணுன்றதுக்காகவே அவங்கள எதிர்ப்பவர்களின் உயிரையுமே இவங்க எடுத்திருக்காங்க. உயிருக்கு நம்ம ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? உயிர் போனால் வராது. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்தது தான், மீண்டும் அவங்களால வர முடியாது. மிகவும் ப்ரெஷியஸான ஒன்று உயிராக பார்க்குறோம். அப்பேற்பட்ட உயிரை வச்சு பயம் காட்டுறதுனால இந்த பிண்டாரிகளை எதிர்க்க பலருமே முன்வர மாட்டுறாங்க. எல்லாருமே குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, இல்லை நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, இப்படிலாம் நினைக்கிறது எந்த தப்புமே இல்லை. இது சரியான ஒன்று தான். இப்படிலாம் இருக்கும்போது இந்த பிண்டாரிகளை நம்ம எப்படி எதிர்க்கிறது? இதுக்கு நம்ம இந்த உயிர் பயத்தை இந்த பிண்டாரிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இதற்கான விடை கிடச்சிரும். ஒரு கசாப்பு கடை, அதில் பார்த்தீங்கன்னா பல ஆடுகள் இருக்குது, ஒவ்வொரு ஆடுகளையும் வெட்டுறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும்? அங்கே போய் ஒரு ஆடை பிடிக்கும்போது மற்ற எல்லா ஆடுகளும் பயந்து ஓடும், எங்கே நம்மளை பிடிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு. ஆனால் அந்த ஆடுகளுக்கெல்லாம் தெரியல, அவங்க பயந்து ஓடுனாலுமே ஒரு நாள் அவங்களையுமே வெட்ட தான் போகிறாங்க. இது அந்த ஆடுகளுக்கு தெரியல. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடை பிடிக்க போகும்போது மொத்த ஆடுகளுமே அவனை முட்டை வந்தா அவனால் என்ன பண்ண முடியும்?
எதுவும் பண்ணவே முடியாது. இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, நம்ம இந்த பிண்டாரிகளுக்கு பயந்துட்டு இருக்கிறதுனால தான் அவன் நம்மளை சுலபமாக அடிமையாக்குறான். நம்ம இங்கே பயப்படலைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு படம் இருக்குது, இட்டுன்னு ஒரு படம். அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். இந்த பிண்டாரிகளோட குணத்தை அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஒரு ஜோக்கர் பேய் இருக்கும். அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுடைய பயத்தை வச்சே வாழும். அந்த பேயை பார்த்து ஒருத்தர் பயந்தோன்னா அந்த பயத்தை வச்சு அதோடைய சக்தியும் ஏறும், அவங்கள சுலபமாக வீழ்த்திடும். ஆனால் கதையோட கடைசியில் அந்த சிறுவர்களுக்கெல்லாம் இந்த உண்மை புரிஞ்சிடும். நம்ம பயப்படுறதுனால தான் இந்த பேயால் நம்மளை தாக்க முடியுது, நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படாமல் தைரியமாக எதிர்க்கும். அந்த பேயே கன்ஃபியூஸ் ஆயிரும், அந்த பேய்க்கான சக்தியை இழந்துரும், அதுக்கப்புறம் அதை வீழ்த்திடுவாங்க. இதுதான் அந்த கதை. இதே தான் அந்த பிண்டாரிகளுக்குமே. இந்த சீனை பாருங்களேன். Hiya, Georgie. I should get going now. Without your boat, Bill's gonna kill you. அதாவது இந்த ஜோக்கர் பேய் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாதாரண பேப்பரில் செஞ்ச கப்பலை நீ கொண்டு போகலன்னா உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த சின்ன பையனுக்கு தேவையற்ற பயத்தை உருவாக்குறாங்க. இப்படி தான் மக்களுக்குமே தேவையற்ற பயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம எப்போ பயந்து பயந்து திருப்பி ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கோமோ அது வரையும் இந்த பிண்டாரிகள் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்களா? இல்லை இந்த பிண்டாரிகளை எதிர்த்தாங்களா? இவங்க எதுவுமே பண்ணாத அப்பாவிகள். இந்த அப்பாவிகளை கொடூரமாக கொன்னாங்க சடங்குக்காக. அப்போனா பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும், நீங்கள் விலகி போனாலும் கூட உங்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. தங்கை ஸ்ரீமதி எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பிண்டாரிகளை எதிர்த்தாங்களா? எதுவுமே பண்ணாத ஒரு அப்பாவி சிறுமி. ஆனால் இந்த சிறுமியுமே கொடூரமாக கொன்னாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம இந்த பிண்டாரிகளை எதிர்த்தாலும் சரி, எதிர்க்காமல் அமைதியாக இருந்தாலும் சரி, பயந்து ஓடுனாலும் சரி, இந்த பிண்டாரிகள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அடுத்து நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த பிண்டாரிகளை நாங்கள் எதிர்க்க போனால் உயிர் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அவ்வளோ ப்ரெஷியஸான உயிர் போயிடுச்சுன்னா அப்படின்ற கேள்வி எழும். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த பிண்டாரிகளை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களால கூட எப்படி எதிர்க்கணுன்றது தெரியல. கத்தி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சண்டை போகிறோம் அப்படின்னு போனீங்கன்னா சுலபமாக அவங்களால உங்களை வீழ்த்திட முடியும். தீவிரவாதின்னு முத்திரை குத்தி சுலபமாக வீழ்த்திட முடியும். ஈழத்தில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்போம்ல, அவங்களே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குனாங்க, பல பேரை கொடூரமாக கொன்னாங்க. அதை பார்த்து ஒரு மாவீரன் உருவானார். கடைசியில் பல நாடுகளை வைத்து சுலபமாக அவரையுமே தோற்கடித்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அவங்களை எதிர்க்கிறது முக்கியம் இல்லை, எந்த விதத்தில் எதிர்க்கிறோன்றது தான் நமக்கு தெரியும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நம்ம ஆயுதங்களை எடுக்க தேவையில்ல, ரோட்டில் நின்று போராட தேவையில்ல, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்ல. இப்படிலாம் பண்ணுறதுனால இந்த பிண்டாரிகள் சுலபமாக வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த கடைசி நாளில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இல்லை, எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. அதில் கூட்டத்தில் இருக்க நல்ல போராளிகளை குறிப்பார்த்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதனால் இங்கே போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஆயுத புரட்சி இதெல்லாம் பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு இங்கே நடக்கிறது ஆயுத போர் இல்லை, இது கருத்தியல் போர். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். கருத்தில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போனா ஒரு கருத்துக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நடந்துட்டு இருக்கிறது கருத்தியல் போர் தான். ஒரு ஹேஷ்டேக் போடுறோம், அது ட்ரெண்ட் ஆகுது, அதனால எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுது. அதாவது பெரும்பாலான மக்கள் ஒரு கருத்தை போடுறாங்க. இப்போ எல்லாம் ஐடிவிங்க வச்சு போடுறாங்க. எப்படி போட்டாலும் சரி, கடைசியில் இங்கே கருத்தாக தான் வருது. அந்த கருத்துனால தாக்கம் ஏற்படுது. அதனால இந்த கருத்தியல் போரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுதங்கள் எடுக்க தேவையில்ல, ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்ல, போராட்டம் பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நம்ம இந்த பிண்டாரிகளை சுலபமாக வீழ்த்திடலாம். இதுக்கு எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. மக்களை 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் விதம், எனக்கு குடும்பம், குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது, பல பொறுப்புகள் இருக்குது, குடும்பத்தில் வறுமை இருக்குது, உடல் நலம் பாதிப்பாக இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இப்படிலாம் சொல்கிற கேட்டகரி. இப்பெல்லாம் இருந்தும் இந்த பிண்டாரிகளை எப்படி எதிர்க்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்களே, உங்கள் பேச்சை கேட்பவர்கள், உங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிண்டாரிகளை பற்றி பேசுங்க. உங்களுக்கு நம்பகமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட இந்த பிண்டாரிகளை பற்றி பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. உங்கள் பேச்சையே கேட்காத, மதிக்காத சொந்தக்காரங்க பல பேர் இருக்கலாம். அவங்க கிட்டலாம் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்கள் பேச்சை ஒருத்தர் கேட்குறாங்கல்ல, கேட்குறவங்க கிட்ட போயிட்டு இந்த விழிப்புணர்வுலாம் கொடுங்க. இந்த உலக அரசியல், இந்த பிண்டாரிகளை பற்றி பேசுங்க, அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துங்க. இதுவும் ஒரு கருத்தியல் போர் தான். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அது மட்டும் இல்லை, இந்த முதல் வகையில் ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்களா, நீங்களாம் தினம் இந்த பிண்டாரிகளை பற்றி ஏதாச்சும் விழிப்புணர்வு பதிவுகள் போடுங்க. இல்லை உங்களுக்கு முகத்தை காமிக்க விருப்பம் இல்லைனா ஒரு ஃபேக் ஐடினாச்சும் உருவாக்கி இந்த பிண்டாரிகளை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஃபேக் ஐடியில் கெட்ட கருத்துக்கள் மட்டும்தான் போடணுமா என்ன? நல்ல கருத்துக்களை போடுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, இந்த பிண்டாரிகளால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதை ஒரு சாமானியனால பண்ண முடியும்ல. இந்த முதல் வகை மக்கள் இப்படி தாராளமாக பண்ணலாம். அதனால இந்த முதல் வகையில் இருக்கிற மக்கள், எனக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னை நம்பி குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வகையில் பிண்டாரிகளை எதிர்க்கலாம். நம்ம முன்பே சொல்லிட்டோம், நம்ம எதிர்க்காமல் இருந்தாலும் நம்மளை அழிக்க தான் போகிறான். இப்போ சொல்கிறத கேட்க சாதாரணமாக இருந்தாலும் இது செய்கிறதுனால பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும். இது எப்படி நடக்குது, இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னா என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம பின்வரும் காலங்களில் விரிவாக பேசிடலாம். இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்லிடுறோம். பிக் பாஸ் மக்களை கெடுக்கிறதுக்கான ப்ரோக்ராம் இது. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விடயம் நடந்திருக்கும். 2022 பிக் பாஸ் அல்டிமேட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால மக்களுமே இதை பார்க்கறதையே தவிர்த்துட்டாங்க. இதனால என்ன விளைவு ஆச்சு தெரியுமா? கமலஹாசன் இந்த சீசனை விட்டு பாதியிலே போயிட்டார். கேட்டால் விக்ரம் படம் ஷூட்டிங் இருக்கு அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் பொய் தான். ஏன்னா இதெல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஷோ விட்டு திடீர்னுலாம் போக முடியாது. இந்த ஷோ நல்லா ஓடாதனாலேயே கமலஹாசன் இந்த ஷோவை விட்டு கொஞ்ச நாளே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சிம்பு இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி நடத்தியிருப்பார். ஆனாலும் கூட 100 நாள் நடக்கக்கூடிய இந்த ஷோ 70 நாட்கள்லேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்களா? மக்களுடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான். மக்கள் எங்கேயும் தெருவில் இறங்கி போராடல, எங்களுக்கு பிக் பாஸ் வேணான்லாம் போராடல. மக்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னா, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கனாலே இந்த பிண்டாரிகளால் அவங்களுடைய செயல் திட்டங்களை நடத்த முடியாது. மக்கள் இந்த சீசனை புறக்கணிச்சாங்கல்ல, இது போல எப்பயுமே புறக்கணிச்சாங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியவே முற்றும் முழுதா நிறுத்திடுவாங்க. கருத்தியெல்லாம் மக்கள் கிட்ட பேச பேச இந்த பிண்டாரிகளை பற்றி பேசும்போது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் போது இது இயல்பாகவே நடந்துரும். கலெக்டிவ் கான்சியஸ் பற்றின இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு காலகட்டம் வரையும் பன்னாட்டு குளிர்பானங்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் அது ரொம்பவே சேல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதிகமாக விற்கப்பட்ட பொருட்கள்ல அதுவும் ஒன்று. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அந்த குளிர்பானங்களுடைய விற்பனையெல்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்து அப்ப இந்த பன்னாட்டு குளிர்பானங்களை பற்றின உண்மைகள் மக்களுக்கு பரவ ஆரம்பிச்சது. அதனாலேயே பெரும்பாலான மக்கள் அதை குடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இதுதாங்க கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சில மாதங்களுக்கு முன்பு ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ ஒரு சர்ச்சையில சிக்கிட்டார். அது என்னதுன்னா, அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது பன்னாட்டு குளிர்பானத்தை தள்ளி வச்சுட்டு தண்ணியை எடுத்து காமிப்பார். இந்த ஒரு செயல் தான் செஞ்சார். அவர் அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, கருத்தியெல்லாம் மக்கள் கிட்ட பரவி மக்கள் எல்லாம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சு அந்த பன்னாட்டு குளிர்பான நிறுவனத்துடைய பங்கு இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட்ல, அது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அந்த நிறுவனத்துக்கு பல கோடி லாஸ் ஆச்சு. அதனால மீண்டும் சொல்றோம், நம்ம போராட்டம் செய்ய தேவையில்ல, ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்ல, ஆயுதங்கள் எடுக்க தேவையில்ல. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாலே இந்த பிண்டாரிகளால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இந்த கருத்தியல் போர்ல இந்த முதல் வகை மக்கள் கண்டிப்பாக உங்களின் பங்களிப்பை தந்தே ஆகணும். இனிமே இந்த பிண்டாரிகளுக்கு நீங்க பயப்படணுன்ற அவசியமே இல்லை. இந்த முறையில நம்ம சண்டை போடும்போது இந்த பிண்டாரிகளால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. இவர்கள் உண்மையிலேயே ஜோக்கர்ஸ், கோழைத்தனம் வாய்ந்த சூழ்ச்சி குணம் படைத்த ஜோக்கர்கள் தான் இவங்க. ஜோக்கர் கையில அதிகாரமும் பணபலமும் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ சொன்னதுல அந்த முதல் வகை மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். எனக்கு சொந்தமா பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, இப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே பெரும்பாலான மக்கள் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பிரச்சனையா இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா, நம்மளுடைய அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியா இருக்கணும்னா, இன்றிலிருந்து நீங்கள் பிண்டாரிகளை எதிர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ சொன்ன இந்த வகைகளில் எதுங்க, இதனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராது. இந்த இரண்டாவது வகையை பார்ப்போம். இரண்டாவது வகை என்னதுன்னா, எனக்கு உயிர் பயம் கிடையாது, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, அப்படியே இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த பிண்டாரிகளை எதிர்ப்பது தான் என்னுடைய முதல் கமிட்மெண்ட். இப்படி நினைக்கிற மக்கள்லாம் இரண்டாவது வகை. இப்படிப்பட்டவர்கள்லாம் கருத்தியல் போர்ல துணிஞ்சு இறங்கலாம். சொந்தமா விழியங்களை போட ஆரம்பிக்கலாம், முகத்தை காமிச்சு பேச ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய ஊர்களெல்லாம் இந்த பிண்டாரிகளை பற்றிலாம் பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணலாம். இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த 2 வகைகளில் ஒரு வகையா இருப்பீங்க. உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம், எனக்கே ஒழுங்கா புரிதல் இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும்? நானே 5ஆம் தமிழர் சங்கத்துடைய வீடியோ முதல் தடவை பார்க்குறேன், எனக்கு வேற எதுவும் தெரியாதே, எனக்கே இது புதுசாக இருக்கு, நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். உண்மைதான். உங்களை போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறவங்களா இருப்பாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு நம்மளுடைய கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த விழத்துலலாம் இப்படி சொல்லியிருக்காங்களே, இது எப்படி நீ பார்க்குற, இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு பேசி டிஸ்கஸ் பண்ணுங்கள். பல கேள்விகள்லாம் எழும். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் புரிதல் வந்துடும்.
ஆனால் நீங்களும் என்ன பண்ணணும்னா தனிச்சு இயங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. இது ஏன் சொல்கிறேன்னு பாருங்க. ஒவ்வொரு சாதிகளுக்கும் சங்கம் இருக்கு, எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கு. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சங்கம் இருக்கு, லாரி டிரைவர்களுக்கும் சங்கம் இருக்கு, நடிகர்களுக்கு சங்கம் இருக்கு, குடிகாரர்களுக்கு கூட சங்கம் இருக்கு. இப்போ ஆட்டோ ஓட்டுநருக்கு யாருக்குனாச்சும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் வரும். வழக்கறிஞர்களுக்குனே பிரச்சனைனா வழக்கறிஞர்கள் சங்கம் வரும். ஒரு சாதிக்காரர்களுக்கு பிரச்சனைனா அந்த சாதி சங்கம் வரும். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்களுக்குன்னு தமிழர் சங்கம் ஏதாச்சும் இருந்திருக்கா? அது இல்லாமல் போனது காரணம் யாரு? இந்த ஆரியம் திராவிடம். தமிழனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழர்களுக்குன்னு ஒரு சங்கம் வரணும். அப்படிப்பட்டது தான் இந்த 5ஆம் தமிழர் சங்கமுமே. இதை ஏன் சொல்கிறோன்னா, தனிச்சு இயங்குறது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இப்படி தனிச்சு இயங்கும் போது அவர்களை இந்த பிண்டாரிகள் பயன்படுத்துறதுக்கோ இல்லை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த 2ஆம் வகை மக்கள் 5ஆம் தமிழர் சங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு பணியாற்றுங்க. நம்ம சங்கத்துடைய இந்த பட்டய படிப்புல இணையுங்க. வருங்கால அரசியல் மாற்றத்திற்கு உலக அரசியல் விழிப்புணர்வு உள்ள தமிழர்களால் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். தலைமைக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சா போதும், தொண்டர்கள் முட்டாளாவே விழிப்புணர்வற்றே இருக்கணும்னு நினைச்சோன்னா அந்த இடத்துல மாற்றம் ஏற்படாது. ஆனா இப்ப தலைவர்களும் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாதவங்களா தான் இருக்காங்க. அதனால இந்த 2ஆம் வகை மக்கள் எதிர்க்க நினைப்பவர்கள் அனைவருக்குமே அரசியல் புரிதல் முதல்ல வரணும். நம்ம ஆரம்ப வரலாறு முதல் இன்று வரையும் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகள் தெரிஞ்சால்தான் இந்த பிண்டாரிகளை எதிர்க்க முடியும். அதற்கு 5ஆம் தமிழர் சங்கத்தில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சங்கத்தையுமே நீங்க அவ்வப்போது சீர்தூக்கி பார்க்கணும். எங்கனாச்சும் கொள்கையில மாறுபடுறோமா, முன்னாடி ஒன்று பேசிட்டு செயல்பாடுகள்ல மாறுதா, இப்படியுமே நீங்க இந்த சங்கத்தை ஆராய்ந்து பார்க்கலாம், தவறு இல்லை. ஆனால் 5ஆம் தமிழர் சங்கம் முழுக்க முழுக்க கடவுளின் துணையுடன் மிக தூய்மையா இயங்கிட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நம்ம கடைசியா ஒன்று பார்க்க போறோம். இவ்வளவு பண்ண இந்த பிண்டாரிகள் இத்தனை நாளா இந்த ஜோக்கருங்களை பார்த்து நம்ம பயந்துருக்கோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே இவங்களுக்கு நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆனா இந்த பிண்டாரிகளை எதை பார்த்துனாச்சும் பயந்துருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் பயம் இருக்கா? நம்ம அவங்கள பயன்படுத்த முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்ப கடைசியா பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. முதல்ல இந்த பிண்டாரிகள் எதுக்கு பயப்படுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழர்களை எடுத்துப்போம். அந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயம்லாம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்போ பிண்டாரிகள் நம்மளை கட்டுப்படுத்தலை. அறிவுரை சொல்றதுக்கு நம்ம ஊரில் சித்தர்கள் இருந்தாங்க, நல்ல மன்னர்கள் அதிகமாக இருந்தாங்க, பெரும்பாலான மக்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சது, விழிப்புணர்வாக இருந்தாங்க. அதனால இந்த தேவையற்ற பயங்களுக்கெல்லாம் பயப்படலை. ஆனால் அந்த காலத்திலையும் இந்த நல்ல பயம்னு ஒன்று இருந்திருக்கு. அது எதுக்காக இருந்திருக்குன்னா, நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய ஒழுக்க குணம் தவறாமல் இருப்பதற்காக ஒரு சில நல்ல பயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால நம்ம ஒழுக்கம் தவற மாட்டோம். ஒருவன் தவறு செய்யறானா அவனை தண்டிக்கணும். அந்த தண்டனையை பார்த்து மற்றவன் தவறு செய்ய மாட்டான். அவனுக்கு ஒரு பயம் உருவாகும். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் இப்படிதான் நடந்துக்கணும், ஒரு தாய் மகனிடம் இப்படிதான் நடந்துக்கணும், ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு இப்படிதான் உறவு இருக்கணும், இப்படின்னு நல்ல பயங்கள் பல வகைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம நாகரிகமா ஒழுக்கமா வாழ்றதுக்கு இந்த நல்ல பயங்கள் தேவை. ஆனா இந்த நல்ல பயங்கள்லாம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். யாரு வேணா எப்படி வேணா மேயலாம், என்ன தப்பு வேணா பண்ணலாம். இப்ப சொன்ன இந்த குடும்பம்ன்ற ஸ்ட்ரக்சர் இருக்காது, எந்த ஒரு ரூலுமே இருக்காது, யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படின்னு தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்தவர்கள் தான் இந்த பிண்டாரிகள். குமரிகண்ட அழிவிலிருந்து மீண்டு தமிழர்கள் இங்க செழிப்பா நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அபரிவிதமான விஞ்ஞான வளர்ச்சி, ஆன்மீகத்துல வளர்ச்சி, நம்ம நாகரிக வளர்ச்சின்னு மனித இனத்தையே அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஒழுக்கம் தான். ஆனா இந்த பிண்டாரிகள் பாத்தீங்கன்னா குமரிகண்ட அழிவிலிருந்து தப்பித்து தான் மட்டும்தான் தப்பிச்சுதான் நினைச்சிட்டு தான் தான் கடவுளின் பிள்ளைகள்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, கடும் குளிர் பிரதேசத்துல வாழ்ந்தவங்க எந்த ஒரு ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கல. ஒருவர் மற்றொருவரை தாக்குவாங்க, தேவைப்பட்டால் உணவுக்காக கொலை செய்வாங்க, பெற்ற தாய் தங்கை அப்படின்லாம் பார்க்காம மனம் முடிச்சுப்பாங்க. அப்படி ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் இந்த பிண்டாரிகள். அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பயமுமே கிடையாது. இதனால இவங்களுக்கு சூழ்ச்சி குணங்கள் மட்டுமே அதிகரிச்சது, மற்ற எந்த ஒரு ஞானமுமே கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் இப்ப இந்த உலகை கைப்பற்றி ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்குலாம் பயமே கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகளுக்குமே பய உணர்வு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த யூதர்களுக்குமே ஏதோ ஒரு மிகப்பெரிய பயம் ஒன்று இருக்கு. அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மைனாரிட்டி சமூகமான இந்த யூதர்கள், பிராமணர்கள், இவங்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கெடுதல்களை தராங்க. ஆட்டு மந்தைகளாகவே வச்சிருக்காங்க. போதைப் பொருட்கள், பல தீய பழக்கங்கள் அப்படின்னு பல கெடுதல்களை மக்களுக்கு கொடுத்து வச்சு மக்களை சிந்திக்க விடாமல் ஆட்டு மந்தைகளாக வச்சுருக்காங்க. இது ஏன் இவங்க பண்ணணும்? ஏன்னா இவங்க மிகவும் மைனாரிட்டியான சமூகம். அதுவும் தமிழர்களுக்கு அவங்க செஞ்ச தீங்குகள்லாம் பாருங்க உச்சகட்டமாக இருக்கும். இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க நம்மள மந்தமாவே வச்சிருக்காங்க, ஒரு ஆட்டு மந்தைகளா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய உயிர் பயம். இந்த யூதர்களுக்குமே குடும்ப ஸ்ட்ரக்சர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம். தான் உயிர் வாழ்வதற்கு அவங்களுடைய அம்மா அப்பாவே அடிச்சு கொள்ளுவாங்க.
தன் யூத மனைவியான துர்கை இறந்துருவான்றது தெரிஞ்சும் இந்த யூத பரசுராமன் துர்கையை வச்சு மைசூர் அரசனை ஹனி ட்ராப் பண்ணியிருப்பான். அவனுக்கு நல்லாவே தெரியும் துர்கை கொல்லப்படுவாள். அப்புறம் இந்த ஜெயலலிதாவின் மரணம், இவங்களுமே ஒரு யூத பிராமண பெண் தான். இதன் மூலமாலாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, தான் உயிர் வாழ்வதற்கு தன் இனத்து ஆட்களை கூட பலி கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரையும் நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்களே, அது இந்த பிராமணர்கள் நன்றாக நடித்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே, இதுக்கு காரணம் அவங்களுடைய உயிர் பயம். பல நூற்றாண்டுகளாக நம்மளை ஆட்டு மந்தைகளாக மாற்றி வச்சதுக்கு காரணமும் அவங்களுடைய உயிர் பயம். இந்த சர்க்கஸில் உள்ள இந்த புலிகளை பாருங்களேன், இப்போ இந்த மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் இதுவே இந்த புலிகள் தான் யாருன்னு தெரிஞ்சு அந்த ரிங் மாஸ்டர் சொல்கிறத கேட்காம இருந்தால் அந்த ரிங் மாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவங்க கண்ணில் உயிர் பயம் தெரியும். இதே போல தான் ஆட்டு மந்தைகளாக இருக்கும் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த பிண்டாரிகளை பார்த்து பயப்படாமல் நின்னாலே இந்த பிண்டாரிகளுக்கு பயம் எழ ஆரம்பிக்கும். பயப்படாமல் நிற்கிறதுனா எப்படி? இப்போ இந்த ஸ்ரீமதி அவர்களின் மரணத்தை பார்த்துருப்பீங்க. இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட சடங்கு கொலை தான். இதில் நமக்கு நியாயம் கிடைக்கலனா கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிண்டாரிகள் பயப்பட ஆரம்பித்தாங்க. இவர்களின் மரணம் நிச்சயமாக தற்கொலை அல்ல அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஆளும் வர்க்கத்துக்கு சரியான பயம் ஏற்பட்டுச்சு. இந்த கேஸை எப்படியாச்சும் மூடிடணும்னு பல பொய்களை சொன்னாங்க. நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் ஸ்ரீமதி பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மக்கள் இங்கே விழிப்புணர்வானா இந்த பிண்டாரிகள் பயப்படுறாங்க. இந்த பிண்டாரிகளுக்கும் உயிர் பயம் இருக்குது. அந்த உயிர் பயத்தால் தான் நமக்கு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம அவங்கள பார்த்து பயந்தால்தான் அவங்களால நம்மளை ஆட்சி செய்ய முடியும். நம்ம அவங்கள பார்த்து பயப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் இந்த பிண்டாரிகளுக்கு உயிர் பயத்தை காட்டுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த பிண்டாரிகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. உன்னெல்லாம் பார்த்து பயப்பட முடியாது, நீ ஒரு ஜோக்கர், உனக்கு சூழ்ச்சி குணத்தை தவிர வேற எந்த ஒரு அறிவும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கணும். இரண்டாவது, மக்கள் அதிகமாக விழிப்புணர்வு அடையணும். நம்ம சொல்கிற உண்மைகளை முடிஞ்ச அளவு மக்கள்கிட்ட பரப்புங்க. முதல்ல நீங்கள் சொல்லும்போது பெரும்பாலானோர் நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கண்ணோட்டமே மாற ஆரம்பிக்கும், அரசியல் புரிதல் ஏற்படும். அதனால் தயங்காமல் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்கும். பெரும்பாலான மக்கள் விழிப்புணர்வானா இவங்க பயப்படுவாங்க. மூன்றாவது எதுக்கு தெரியுமா பயப்படுவாங்க? இவங்களுடைய பிளானை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா பயந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் அறிவுலாம் கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே போட்ட பிளான் தான். பெரும்பாலும் இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் ப்ரீ பிளான்டாக இருக்கும். அதை நம்ம முன்னாடியே உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட கட்டமைப்பே கதிகலங்க ஆரம்பிச்சிடும். இப்போ எடுத்துக்காட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஈழத்தில் தமிழர்கள் கொத்து கொத்தா இறந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த கருணாநிதி குடும்பம். இவருடைய சூழ்ச்சி இந்த போருக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் இவர் நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே நல்ல கருத்து பேசுவாங்க. நல்ல கருத்து பேசுகிறவங்களாம் நல்லவங்க இல்லை, அது நமக்கு இப்போ தான் புரியுது. இப்போ நம்ம டீகோட்லாம் பண்ணி ஒருத்தரை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தோன்னா என்ன ஆயிருக்கும்? கருணாநிதின்ற ஒரு பிம்பம் இல்லாமல் போயிருக்கும். கருணாநிதின்ற ஒரு பிம்பம் உருவாகாமல் இருந்துச்சுன்னா ஈழ மக்களை நம்ம காப்பாற்றிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. கமலஹாசன் யூதன், 33 டிகிரி ஃப்ரீமேசன், அது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் இவருடைய ஆரம்ப காலத்திலேயே இவர் டீகோட் பண்ணி இவரை கெட்டவர்னு சொல்லிட்டோன்னா மக்களுக்கு பரவிடுச்சுன்னா அவர் இந்த அளவுக்கு இப்போ உயர்ந்திருக்க மாட்டார். இந்த கீழ்த்தனமான ஆளை ஆண்டவர்னு சொல்லிட்டு யாரும் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிண்டாரிகளுடைய பிளானை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த பிண்டாரிகளின் திட்டமும் செதறிப்போம். ஏன்னா அவங்களுடைய பிளான்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. செயின் லிங்க் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுன்னு போய்கிட்டே இருக்கும். அதில் பிளான் ஏ பிளான் பிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம செயினில் ஒரு சரியான லிங்கை கட் பண்ணாலே அவங்களுடைய பல எதிர்கால திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிரும். இப்படி செய்கிறதுனாலையும் இந்த பிண்டாரிகளுக்கு பயம் ஏற்படும். இப்போ இதன் மூலமாலாம் நமக்கு என்ன தெரிய வருது? இந்த பிண்டாரிகளை வெவ்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்க்க முடியும். எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறவங்களாலையும் அவங்க அளவுக்கு எதிர்க்க முடியும். இனிமேலும் இவர்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையே இல்லை. இந்த ஜோக்கர்களை அடித்து விரட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு. இது நமக்கான காலம். இந்த விழத்தில் என்ன பார்த்துருக்கோம்? முதல்ல பயம்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய விளைவுகளை பார்த்தோம், பயத்தின் மூலத்தை கண்டறிஞ்சோம். மேலும் சில உணர்வுகளும் பயத்தை உருவாக்கும். தமிழர்களுக்கே உரித்தான இரக்க குணம், இரக்க குணத்தின் மூலமாகவும் பயம் உருவாகும். அதுக்கப்புறம் ஆசை, பொறாமை, இது போன்றவைகள் மூலமாகவும் பயம் உருவாகும். பயத்திலேருந்து எப்படி மீண்டு வரதுன்ற ஒரு சில டெக்னிக்ஸை பார்த்தோம். அதற்கப்புறம் இந்த உயிர் பயத்தை வைத்து விளையாண்டு கொண்டிருக்கும் இந்த பிண்டாரிகளை எப்படி எதிர்க்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த விழத்தை அனைவருக்குமே பகிருங்க, மற்றவர்களுமே விழிப்புணர்வு அடையட்டும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.